நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான காவிரி கலைத்தொடர்பக நம்பிக்கையாளர்களே, இன்று ஜூலை மாதம் 29 திரு அவை புனித மார்த்தாவுடைய திருநாளை நினைவு கூறுகிறது. மார்த்தா என்ற பெயர் கொண்டவர்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, புனித மார்த்தாவின் இல்லத்தில் உம்முடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருவுளம் கொண்டீரே. இப்புனிதரின் பரிந்துரையால் எங்கள் சகோதரர் சகோதரிகளில் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையுடன் பணிபுரிந்து விண்ணக வீட்டில் உம்மால் வரவேற்கப்படும் தகுதி பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, 10 மற்றும் 16 21 முடிய. நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு ஐயோ கேடு. நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை. எனினும் எல்லோரும் என்னை சபிக்கிறார்கள். நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. உம் கை என் மேல் இருந்ததால் நான் தனியனாயிருந்தேன். சினத்தால் நீர் என்னை நிரப்பியிருந்தீர். எனக்கு என் தீராத வேதனை, குணமாக்க கொடிய காயம். நீர் எனக்கு காணல் நீரென ஏமாற்றும் ஓடையென ஆகிவிட்டீரோ. எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன். என் முன் வந்து நிற்பாய். பயனில்லை நீக்கி பயனுள்ள பேசின். நீர் என் இறைவாக்கினனாக இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன், முரடரின் பிடியின்று உன்னை மீட்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 59. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. என் கடவுளே, என் எதிரிகளினின்று என்னை விடுவித்தருளும். என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தருளும். தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும்.
கொலை வெறியர்களிடமிருந்து என்னை காத்தருளும். பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. ஏனெனில் அவர்கள் என்னை கொல்வதற்காக பதுங்கியுள்ளனர். கொடியர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர். நானோ, ஆண்டவரே, குற்றம் ஏதும் இழைக்கவில்லை, பாவம் ஏதும் செய்யவில்லை. நீரே என் ஆற்றல், உமது உதவியை எதிர்பார்க்கின்றேன். ஏனெனில் கடவுளே, நீரே என் அரண். என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவார். பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அலகு 13 44 முதல் 46 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆவே மரியா. ஆவே மரியா. பிரியமானவர்களே, இன்று மார்த்தாவுடைய திருநாளை கொண்டாடுகிறோம். மார்த்தா விருந்தோம்பலுக்கு மிகவும் பெயர் போனவர். இன்று விருந்தோம்பலை குறித்து நாம் தியானிப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது: விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். ஏனெனில் விருந்தோம்பல் செய்தபொழுது ஆபிரகாம் 3 பேரை உபசரித்தார். அவருக்கு தெரியாமலே அவர் கடவுளைத்தான் உபசரித்தார். ஆகவே கடவுள் அவருக்கு கைமாறு தந்தார். குழந்தை பாக்கியம் இல்லாத அவருக்கு கடவுள் குழந்தை பாக்கியம் தந்து ஆசீர்வதித்தார். ஆகவே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தமிழர்களாகிய நாமும் விருந்தோம்பலுக்கு பெயர் போனவர்கள். ஆகவே இந்த நாளிலே விருந்தோம்பலிலே நாம் கருத்தாயிருப்போம். முகமலர்ச்சியோடு வரவேற்போம். விருந்தினர்களை உபசரிப்போம். நீங்கள் என்னுடைய சீடன் என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கான கைமாறு பெறாமல் போக மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இறை அடியார்களுக்கு நாம் விருந்தோம்பல் செய்வோம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு எளிய தீர்க்கதரிசியின் காலத்திலே ஒரு பணக்கார பெண்மணி அவருக்கு விருந்தோம்பல் செய்தார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது என்று அங்கேயும் நாம் வாசிக்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே மார்த்தாவினுடைய நற்பண்பை நாமும் கண்டு பாவிப்போம். விருந்தோம்பலில் முகமலர்ச்சியோடு ஈடுபடுவோம். இது
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக முடி கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்த்தாவில் விளங்கிய வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாய் இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும்போது கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை இப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெரும் திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்த்தெழுதலையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித மார்த்தாள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரியப்படாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மார்த்தா இயேசுவிடம், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன், உலகிற்கு வந்தவர் என்று கூறினார். யோவான் நற்செய்தி பிரிவு 11:27. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்ட ஒரே திருமகனின் உடலும் இரத்தமும் வீழ்ச்சியுற்றவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவிப்பதாக. புனித மார்த்தாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிறரன்பில் நாங்கள் வளரவும் விண்ணுலகில் உமது முடிவில்லா காட்சியை கண்டு மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சதா சகாயமாதா சத்திய தெய்வத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய்
மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.